சங்கீத புஸ்தகம் 13:1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். கர்த்தாவே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் உம்முடைய முகத்தை எனக்கு மறைப்பீர்? என் இருதயத்திலே சஞ்சலத்தை நித்தம் நித்தம் வைத்து எதுவரைக்கும் என் ஆத்துமாவிலே ஆலோசனை பண்ணி கொண்டிருப்பேன்? எதுவரைக்கும் என் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? அல்லேலூயா. அருமையான தேவச்சனமே, தாவீது தேவ சமூகத்தில் அந்த 4 கேள்விகளை வைக்கிறத நம்ம பார்க்கிறோம். எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? எதுவரைக்கும் உமது முகத்தை எனக்கு மறைப்பீர்? எதுவரைக்கும் என் ஆத்மா சஞ்சலத்தை ஆலோசனை பண்ணும்? எதுவரைக்கும் சத்துரு என் மேல் தன்னை உயர்த்துவான்? இந்த 4 கேள்விகளுக்கும் பதிலைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு நமக்கு கூட இந்த கேள்விகள் நம்முடைய மனதில் எழும்பலாம். நமக்கு உண்டாயிருக்கிற சூழ்நிலைகள், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள், போராட்டங்கள், இதை பார்க்கும் பொழுது எதுவரைக்கும் தேவன் என்னை மறந்திருப்பார்? ஆண்டவர் தம்முடைய முகத்தை எனக்கு மறைச்சிட்டாரோ? என் பிரச்சனைகளை, என் போராட்டங்களை நான் எவ்வளோ நாளைக்கு தான் யோசிச்சுட்டு அதையே கவலைப்பட முடியும்? எவ்வளோ காலத்துக்கு பிசாசு என் மேலே ஆளுகை பண்ணிக்கிட்டு இருப்பான்? இதுலேருந்து எனக்கு விடுதலையே கிடைக்காதா? இப்படிப்பட்ட கேள்விகள் நம்முடைய இருதயத்தில் உண்டாயிருக்குமானால், தாவீதுக்கு உண்டான அதே கேள்விகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே ஏவப்படுகிறதை ஆவியான உணர்ந்து இன்றைக்குரிய அது பதிலை நமக்கு கொடுக்க அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா சொல்வீங்களா? அருமையான தெய்வச்சனமே, எதுவரைக்கும் என்னை மறந்திருப்பீர்? வேதம் சொல்லுது, ஏசாயாவின் புஸ்தகம் 49:15 ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை மறப்பாளோ? அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பது இல்லை என்று தான் தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். அவர் மறக்கவே மாட்டார் தான், உண்மைதான். ஆனால் ஒரு சில ஒரே ஒரு காரணத்துக்காக தான் தேவன் அவரை நம்மளை மறக்கிறாராம். எதற்காக அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்கும்போது, எரேமியாவின் புஸ்தகம் 23:39 கர்த்தராலே சுமரும் பாரம் என்னவென்று இந்த ஜனமாகிலும் ஒரு தீர்க்கதரிசியாகிலும் ஒரு ஆசாரனாகிலும் உன்னை கேட்டால் உங்களை தள்ளிவிடுவேன் என்பதே பாரம் என்று நீ அவர்களுடனே சொல்ல வேண்டும். கர்த்தரால் சுமரும் பாரம் என்று சொல்லுகிற தீர்க்கதரிசியாகிலும் ஆசாரியனாகிலும் ஜனமாகிலும் சரி, அப்படி சொல்லுகிற மனுஷனையும் அவன் வீட்டாரையும் தண்டிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவஜனமே, இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை நீங்கள் கவனமாய் கவனிப்பீர்களானால் 39 சொல்லுது, இதோ நான் உங்களை மறக்கவே மறந்து உங்களையும் நான் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் கொடுத்த நகரத்தையும் எனக்கு முன்பாக இராதபடிக்கு கைவிட்டு. ஏன் ஆண்டவர் இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து இப்படி ஒரு வார்த்தையை எரேமியா தீர்க்கதரிசியின் மூலமாய் சொல்லுகிறார் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நான் உங்களை மறக்கவே மறந்து 38 சொல்லுது, கர்த்தரால் வந்த பாரம் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் மக்களுக்கு அநேக தீர்க்க தரிசனங்களை சொல்லி கொண்டிருந்தார்கள். அந்த தீர்க்க தரிசனங்கள் எப்படிப்பட்டதாக இருந்தது? 16-17 அதே பகுதி. அவர்கள் என்னை அசட்டை பண்ணுகிறவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் இருக்கும். அன்றைக்கு இருந்த தீர்க்க தரிசிகள் என்ன சொல்லினார்களாம்? உங்களுக்கு சமாதானம். தேவனை அசட்டை பண்ணுகிறவர்களை பார்த்து உங்களுக்கு சமாதானம் என்று சொல்லி இருக்கும் என்று கர்த்தர் சொன்னார் என்று சொல்லுகிறதும் அல்லாமல் தங்கள் இருதயத்தின் கடினத்தினாலே நடக்கிற யாவரையும் நோக்கி உங்கள் மேல் பொல்லாப்பு வராது என்றும் சொல்லுகிறார்கள். பயப்படாதீங்க, உங்க மேல எந்த பொல்லாப்பும் வராது என்று சொல்லுகிறார்கள். 18 வாசிங்க. கர்த்தருடைய
ஆலோசனையில் கூட நின்று கர்த்தருடைய ஆலோசனையில் கூட நின்று அவருடைய வார்த்தை கேட்டறிந்தவன் யார்? ஆ, அவருடைய வார்த்தையை கவனித்து கேட்டவன் யார்? இதோ போதுமா 16ஆம் வசனத்தை வாசிங்க. உங்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்லுகிற தீர்க்க தரிசிகளின் வார்த்தைகளை கேளாதிரு. இப்படி சொல்ற உங்களுக்கு ஒண்ணுமே பொல்லாப்பு வராது. நீங்க என்ன செஞ்சாலும் சுகமா இருப்பீங்க. நீங்க என்ன வேணா பாவத்தை செஞ்சுட்டு வரலாம், ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது இப்படின்னு சொல்லுகிற தீர்க்கதரிசிகளின் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கேளாதிருங்கள். அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தருடைய வாக்கை அல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று சேனைகளை கர்த்தர் சொல்லுகிறார். தீர்க்க தரிசனம் என்று தேவனுடைய கரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வது, தேவனுடைய மனதின் நினைவுகளை மனிதனுக்கு தெரியப்படுத்துகிற வார்த்தைகள். ஆனால் இங்கேயோ தீர்க்கதரிசிகள் என்ன செய்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவங்க மன விருப்பத்தின் படியெல்லாம் மக்களை ப்ளீஸ் பண்ணுறதுக்கு அவங்க இஷ்டத்துக்கு மனதில் தோன்றின காரியங்களை எல்லாம் தீர்க்க தரிசனம் என்று சொல்லி மக்களை திசை திருப்பி கொண்டிருந்தார்கள். தீர்க்க தரிசனம் என்பது தேவனிடத்தில் மக்களை திருப்பணும், அதுதான் தீர்க்க தரிசனம். குற்றத்தை உணர்த்தி பாவத்தை உணர்த்தி தேவன் பக்கம் திருப்புகிறது தான் தேவனுடைய தீர்க்கதரிசியோட வேலை. ஆனால் அன்றைக்கு இருந்த இஸ்ரவேலில் இருந்த தீர்க்கதரிசிகள் தேவனை விட்டு விலகும்படியான தீர்க்க தரிசனத்தை உரைத்து கொண்டிருக்கிறார். இன்னைக்கும் அநேக கடைசி நாட்களில் பொய்யான தீர்க்கதரிசிகள் எழும்புவாங்க, பொய்யான உபதேசியார்கள் எழும்புவாங்க என்ற வார்த்தைக்கு இணங்க இன்னைக்கு உலகத்தில் எங்கே திருப்பினாலும் அநியாயம். சினிமா பாட்டை சர்ச்சில் பாடலாம், சினிமா எல்லாம் அந்த ஸ்டைலில் ஆராதனைகளை கொண்டு வரலாம், அதெல்லாம் தப்பு இல்லை. மக்களை மகிழ்விக்க, மக்களை ஈர்க்க ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, சத்தியத்தை வச்சு தான் மக்களை ஈர்க்க முடியும். வேற எதை வச்சும் மக்களை ஈர்க்கிறது சரியானது இல்லை. ஒரு மனிதன் சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புகிற இடம் இந்த தேவனுடைய ஆலயம். இங்கே களியாட்டுகளுக்கு என்றைக்குமே இடம் கிடையவே கிடையாது, கொண்டாட்டங்களுக்கு இடம் கிடையாது. நாம் வைக்கிற ஒவ்வொரு ஆராதனைகளிலும் நாம் எப்பேற்பட்ட கொண்டாட்டமான ஆராதனையை வச்சாலும் அதில் மனுஷன் மனம் திரும்பணும், அதுதான் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா, அது தேவனுடைய வார்த்தை. ஆனால் அன்றைக்கு இருந்த தீர்க்கதரிசிகள் இதை செய்யாதபடிக்கு தேவனை விட்டு மக்களை புறம்பே தள்ளும்படிக்கு அநேக மோசமான காரியங்களை செய்து கொண்டிருந்தாங்க. நீங்கள் வாசிங்க அதை 23 1ஆம் வசனம் 2ஆம் வசனத்தை வாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். என் மேய்ச்சலின் ஆடுகளை கெடுத்து சிதறடிக்கிற மேய்ப்பர்களுக்கு ஐயோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் தமது ஜனத்தை மேய்க்கிற மேய்ப்பர்களுக்கு விரோதமாக சொல்லுகிறது என்னவென்றால் நீங்கள் என் ஆடுகளை பராமரியாமல் அவைகளை சிதறடித்து அவைகளை துரத்தி விட்டீர்கள். இதோ நான் உங்கள் பேரில் உங்கள் செய்கைகளின் பொல்லாப்புக்கேற்ற தண்டனையை உங்க மேல் வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, இது மெய்ப்பனுக்கான சத்தியம், ஊழியம் செய்கிற அத்தனை பேருக்கான சத்தியம். அருமையான தெய்வச்சனமே, நாம் செய்கிற ஊழியமானாலும், நாம் செய்கிற எப்படிப்பட்ட ஊழியமானாலும் நாம் தேவனிடத்தில் மக்களை சேர்க்கிறதா இருக்க வேண்டுமே ஒழிய மக்களை தேவனை விட்டு பிரிக்கிறதா இருக்கவே கூடாது. நம் சுய பிரஸ்தாபத்துக்காகவும் பேர் பெருமைக்காக ஊழியத்தை செய்யக்கூடாது. உண்மையா ஒவ்வொரு சபையானது மக்களுடைய கிரியைகளை சுத்திகரிக்கிற ஒரு இடமா இருக்கணும். சபையில் சொல்லப்படுகிற வார்த்தைகள், அது பாட்டாக இருக்கட்டும், சாட்சியாக இருக்கட்டும், மெசேஜாக இருக்கட்டும், இங்கே பண்ணப்படுகிற ஆராதனை லீட் பண்ணுற காரியங்களாக இருக்கட்டும், எந்த இடத்துலேருந்து ஒரு வார்த்தை உங்கள் இருதயத்தை குத்துற மாதிரி உங்கள் இருதயத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை உருவாக்குதோ அதுதான் உண்மையான ஆராதனை. அல்லேலூயா, ஒரு ரியாக்ஷனாக இல்லை,
எல்லாம் நார்மலாக பயங்கர ஜாலியாக இருந்துச்சுப்பா ஆராதனை அப்படின்பது உண்மையான தேவ பிரசன்னத்தில் இருக்கிற ஆராதனை அல்ல. ஆரம்ப ஜெபம் முதல் கடைசி ஆமேன் வரையிலோ எங்கேயோ ஒரு வார்த்தை நமக்காக வைக்கப்பட்டிருக்கும். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கான வார்த்தைகள் வைக்கப்பட்டிருக்கும். அதனால தான் உங்களை எல்லாம் நேரத்தோடு வாங்கன்னு சொல்கிறோம். நம்ம ஒவ்வொருவோடு தேவன் பேச வல்லவராக இருக்கு. யாரையும் வெறுமையாக அனுப்புறது அவருடைய விருப்பமே அல்ல. அருமையான தேவஜனமே, அது மாத்திரமல்ல, நம்முடைய செய்கைகள் ஒவ்வொன்றும் தேவனுக்கு முன்னால் அது அவருக்கு பிரியமுள்ளதாக இருக்கு. நம்ம எப்போ அவர் நம்மை மறக்கிறார் என்பதுக்கு ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். ஓசியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ அறிவை வெறுத்தாய். ஆகையால் நீ என் ஆசாரியனாய் இராதபடிக்கு நானும் உன்னை வெறுத்து விடுவேன். நீ உன் தேவனுடைய வேதத்தை மறந்தாய். ஆகையால் நானும் உன் பிள்ளைகளை மறந்து விடுவேன். இந்த வார்த்தை ரொம்ப நம்முடைய இருதயத்தில் இருக்கணும். தேவன் எங்க நம்மளை மறக்கிறார் தெரியுமா? அவருடைய வேதத்தை யாரெல்லாம் மறக்கிறோமோ அவர்களை தேவன் மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். நம்மை மறப்பது மாத்திரமல்ல, நம்முடைய பிள்ளைகளையும் அவர் மறந்து விடுகிறாராம். அல்லேலூயா. மனுஷன் நம்ம மறந்துட்டாலே நம்ம எவ்வளோ வேதனைப்படுறோம் இல்லையா? ஐயோ என்னை மறந்துட்டியே. ஒரு ஃப்ரெண்டு நம்மகிட்ட பேசலைனாலே எவ்வளோ வருத்தம். கொஞ்ச நாள் அவங்க பேசாமல் இருந்தாலே நமக்கு வருத்தம். என்ன மறந்துட்டாங்க போல், சொந்தக்காரங்க நம்மளை மறந்துட்டாங்க போல், நமக்கு ரொம்ப பழகினவங்க நம்ம மறந்துட்டாங்க போல், அது எவ்வளோ ஃபீல் பண்ணுறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன்னை மறப்பேன்றார். எப்போ தெரியுமா? நாம் வேதத்தை மறக்கும்போது. சத்தியம் நமக்கு இங்கே சொல்லப்படுது, சத்தியமானது நமக்கு உணர்வை கொடுக்கிறதாம். தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை குறித்த உணர்வுகளை கொடுக்கிறதை நாம் அசட்டை பண்ணி தேவ சத்தியத்தை கேளாதபடி, அதை மனதில் வைக்காதபடி உணர்வில்லாமல் இருப்போமானால் தேவன் நம்மையும் நம்முடைய சந்ததிகளையும் மறந்து விடுவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என் வார்த்தைகளை கேட்டு எவன் ஒருவன் அதன்படி செய்கிறானோ அவனோடையே நான் இருப்பேன் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் வார்த்தையை கேட்க வேண்டும், அதன்படி செய்ய வேண்டும். ரெண்டுமே அவருக்கு முக்கியம். அப்போடைய வேதத்தை மறக்கிறவர்களை அவர் மறந்து விடுகிறார். தெய்வச்சனமே, இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க. நானே என் சந்ததியும் காப்பாற்றப்படணும்னா வேதத்தின் மேலே பற்றுதலாக இருக்கணும், வார்த்தையின் மேலே பற்றுதலாக இருக்கணும். வார்த்தை தாங்க நமக்கு ஜீவன். அவருடைய வார்த்தையினால தான் நம்மை உருவாக்கினார். அவருடைய வார்த்தை தான் நம்மை வளர்க்கிறது, நம்மை வாழ வைக்கிறது. அந்த வார்த்தையை மறந்தே போகாதீங்க. அவர் வார்த்தை தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்குது. அவர் வார்த்தை தான் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒளியாக இருக்குது, உப்பாக இருக்கிறது. நம்மை உப்புள்ள சாரமுள்ளவர்களாய் மாற்றுவதே தேவனுடைய வார்த்தை. யார் ஒருவர் 100ஆம் சங்கீதத்தை நீங்கள் எடுத்து வாசிங்கன்னா 119 100ஆம் வசனத்தில் அந்த வாசித்தீங்கன்னா வசனமானது என்னென்ன வாழ்க்கையில் உங்களுக்கு செய்கிறது என்பதை அங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பற்றி கொள்ளும் போது நீங்கள் ஞானவான்களாகிறீர்களா? தேவனுடைய வார்த்தை நீங்கள் அதில் உறுதியாக இருக்கும் பொழுது நீங்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தவர்களை காட்டில் ஞானவான்களாய் மாறுகிறீர்களா? தேவனுடைய வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இருக்கும் பொழுது பெரியவர்களை காட்டில நீங்கள் ஞானவான்களாய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வசனம் படிக்கிறவங்க சின்ன பிள்ளையாக இருந்தாலும் அவங்க ஞானவானாக மாறுவாங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் வசனத்தை படிங்க, வசனத்தை படிங்க, வசனத்தை கற்றுக் கொடுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வசனத்தை படிக்கிறதுக்கு உற்சாகப்படுத்துங்க. ஒவ்வொரு ஊழியக்காரும் சொல்லி கொண்டிருக்கிற காரியம் அதுதான். தேவனும் அதையே தான் நம்ம மத்தியில் இந்த நாளில் உணர்த்த விரும்புகிற வார்த்தையை நீங்கள் படியுங்க. எனக்கு படிக்கவே தெரியாட்டாலும் பரவாயில்ல, இன்றைக்கி ஆடியோவில் வந்துருச்சு, அழகாக உட்காந்து கேட்க முடியும். செல்ஃபோன் இல்லாத ஆளுங்க யாருமே இல்லை. எல்லார்கிட்ட ஃபோன் இருக்குது, எல்லார்கிட்டையும் இருக்குது. தேவனுடைய வார்த்தையை நீங்கள் எந்த வேலை செஞ்சாலும் உட்காந்து வசனத்தை கேளுங்க. அந்த வசனத்தை கேளுங்கன்னா நிறைய பேர் பாட்டு போட்டு கேட்டுக்கிட்டு இருக்கோம், நிறைய பேரோட செய்தியை கேட்குறோம். அதை விட தேவனுடைய வசனத்தை பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை நீங்கள் கேட்கும்போது அந்த வார்த்தை உங்களுக்குள்ளே கிரியை செய்யும். அல்லேலூயா,
அல்லேலூயா. நான் பாட்டு கேட்கறது தப்புன்னு சொல்லலை, செய்தி கேட்கறது தப்புன்னு சொல்ல, அதுக்கு ஒரு பிரத்யேகமான நேரத்தை வச்சுக்கோங்க. ஆனால் வசனத்தை படிக்காம, வசனத்தை கேட்காம நீங்கள் மற்ற காரியங்களுக்கு முதலிடம் கொடுக்காதீங்க. உங்கள் கையில் இருக்கிற வேத புஸ்தகம் ஜீவனை கொடுக்குற புஸ்தகம். அதை தூக்கிறதுக்கு வெட்கப்படாதீங்க, அதை கொண்டு வருவதற்கு வேதனைப்படாதீங்க. அதை நீங்கள் சுமந்தா வயோதிக காலத்தில் அது உங்களை சுமந்து கொள்ளும் வேதம் சொல்லுது. வாலிப நாட்களில் நீங்கள் அதை சுமந்தா வயோதிக காலத்தில் வேதம் உங்களை சுமக்குமா. அல்லேலூயா, அல்லேலூயா. அருமை தேவச்சனமே, வசனத்திற்கு முதலிடம் கொடுத்து வாழ்கிற உங்கள் வாழ்க்கையை தேவன் ஒரு நாள் உங்களை மறக்கவே மாட்டார், உங்களை மறக்கவே மாட்டார். அவர் என்றைக்கு உங்களை நினைவு கொண்டு கொண்டே இருப்பார். அவருடைய வார்த்தையை ஒவ்வொரு நாளும் ஆசையாக படித்து 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 தியானிக்கிறவர்களுக்கு ஒரு குறைவே தேவன் தன்னுடைய வாழ்க்கையில் வைக்கவே மாட்டார். போராட்டங்கள், பிரச்சனைகள், வேதனைகள் வந்தாலும் அந்த வார்த்தை அவங்கள வாழ வைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ரெண்டாவதாக அந்த வசனத்தில் சங்கீதம் 13:1 ரெண்டாவது பகுதியை நீங்கள் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் எதுவரைக்கும் தமது முகத்தை மறைப்பார். அவர் முகத்தை மறைப்பாரா? வேதம் சொல்லுது, என் முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி நான் உங்களை ஆசீர்வதிப்பேன் ஆண்டு சொல்லியிருக்க. அப்போ அவருடைய முகம் பிரசன்னம் நமக்கு எதை உண்டாக்குகிறது? ஆசீர்வாதத்தை உண்டாக்குறது. இந்த உலகத்தில் நீங்கள் நாடி தேடுகிற சகல ஐஸ்வர்யத்தையும் ஆசீர்வாதத்தையும் தேவன் உங்களுக்கு கொடுக்க வாஞ்சிக்கிறார். அது எப்போ கிடைக்கும் அப்படின்னா அவருடைய முக பிரசன்னம் உங்களுக்கு மறைக்கப்படாமல் இருக்கணும். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நான் மறைப்பேன். எதுவரைக்கும் நான் மறைப்பீர் ஆண்டவரேன்னு தாவீது கேட்கிறான்னு சொன்னால் அவருக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறது. ஏசாயாவின் புஸ்தகம் 54:8 வாசிங்க. ஏசாயா 54:8. அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன். ஒரு கண்ணிமை பொழுதுதான் அவர் நம்முடைய முகத்தை நமக்கு மறைக்கிறாராம். எதுக்காக அப்படின்னா நம்ம மேல அவர் மூண்ட கோபத்தினால. ஆனால் அந்த கோபம் நிரந்தரமாய் இருப்பதில்லை. ஆண்டவர் என் கிருபையினால நித்தம் நித்தம் நான் உனக்கு இறங்குகிறேன்னு சொல்றார். அவர் நம்ம மேல் எப்பவுமே கோபமாய் இரார் என்று வேதம் சொல்லுது. ஒரு இமைப்பொழுது அவர் நமக்கு கோபம் பட்டு நமக்கு அவருடைய முகத்தை மறைக்கிறாரு. ஆனால் நித்திய கிருபையோடு அவர் நமக்கு இறங்குகிறார். ஸோ இதை உணர்ந்தவர்களாய் வேதத்தில் ஏசாயா 59:2 உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கு முன்பாக நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவிகொடாதபடிக்கு நம்முடைய பாவம் தான் அவர் நமக்கு செவிகொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அவர் முகத்தை நமக்கு மறைக்கிறது. தேவச்சனம், நாம் அவருடைய முகத்தை பார்க்கிறோம்னா என்ன அர்த்தம்? நாம பேசுறத அவர் கேட்கிறாருன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் முகத்தை மறைக்கிறாருன்னா என்ன அர்த்தம்? நாம் பேசுகிறத அவர் கேட்க மாட்டார் என்பது தான். எப்போ அவர் நம்ம பேசுகிறத கேட்க மாட்டார், நம்ம ஜெபிக்கிற சத்தம் அவருடைய செவியில் எப்போ கேட்காம போகும் அப்படின்னா நம்முடைய அக்கிரமங்களை விட்டு நம்ம மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது, நம்முடைய பாவ சுபாவங்களை விட்டு நம்ம மனம் திரும்பாமல் இருக்கும் பொழுது. இந்த பாவம் என்பது என்ன என்பதை உங்களுக்கு விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. கலாத்தியர் 5 மாம்சத்தின் கிரியைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிற அத்தனையும், ரோமர் 1 சொல்லப்பட்டிருக்கிற பாவ சுபாவங்கள். இந்த பாவ சுபாவங்கள் நம்மை விட்டு விலகாத வரையிலும் அவர் நம்முடைய சத்தத்தை கேட்கவே மாட்டாராம். அல்லேலூயா சொல்லுங்களேன், நல்லா சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. ஏசாயா 1:15 வாசிங்க. நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் என் கண்களை உங்களை விட்டு மறைக்கிறேன். நீங்கள் மிகுதியாய் ஜெபம் பண்ணினாலும் கேளேன். உங்கள் கைகள் இரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. உங்களை கழுவி சுத்திகரியுங்கள். நீங்க நினைக்கலாம், நான் இன்னும் கொலைபாதகம் செஞ்சேன், யாரை நான் கொன்ன ஆண்டவரே? உங்கள் கைகள் ரத்தத்தால் நிரம்பி இருக்குதுன்னு ஆண்டவர் சொல்றார். தாவீதை பார்த்து தான் சொன்னார், நீ ரத்த கரை பிடிச்ச கரம் உள்ளவன், நீ எனக்கு ஆலயத்தை கட்டாத. அவன் யுத்த வீரன்.
ஸோ சண்டையில் போய் நிறைய பேருடைய ஜீவனை அவன் எடுத்தான். அதை வச்சு சொன்னார். ஆனால் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கைகள், நம்ம எந்த யுத்தத்துக்கு போனோம், யாரை வெட்டணும், யாரை குத்தணும், நம்ம கைகள் எந்த ரத்தத்தினால் நிரம்பி இருக்கு. வேதம் சொல்லுது, ஒரு மனுஷனை நீங்கள் வெட்டி ரத்தம் வர வைக்கணுன்ற அவசியம் இல்லை, அவங்க இருதயத்தை நோக பண்ணுகிற வார்த்தையை நீங்கள் பேசினாலே அது கொலை பாதகத்துக்கு சமானமாக இருக்கு. அநியாயமாக ஒரு மனுஷன் மேலே பொய் சொல்கிறது, அநியாயமாக புரட்டு பேசுறது, ஒன்றுமே தெரியாமலே மேட்ரு இதுதான் நம்மளே நிர்ணயம் பண்ணி ஒரு குடும்பத்துக்கு மேலே பழியை சாற்றுவது, இல்லாததை இருக்கிறத போல பிணைக்கிறது. அங்கே ஒன்றுமே இல்லை, ஆனால் நாமளே என்ன பண்ணிவிடுவோம், ஒரு கதை கட்டி பணச்சி இதுதான் நடந்திருக்கோம், இதனால் இப்படியெல்லாம் நடந்துச்சு. இந்த தேவையில்லாத மற்ற குடும்பங்களையும் மற்ற மனிதர்களையும் தேவையில்லாமல் மனநோவை பண்ணுறோம் பாருங்க. இது எதுக்கு இணையாக இருக்குதா? உங்களால் ஒரு மனுஷன் மன நோவுறாங்க, என்னடா நம்மளை இல்லாததையெல்லாம் சொல்லி இப்படி வேதனைப்படுத்துகிறாங்களேன்னு ஒருத்தர் மன நோவுறாங்கன்னா நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம்? என்ன செஞ்சுருக்கீங்கன்னு அர்த்தம்? நீங்கள் கொலையே பண்ணிட்டீங்கன்றது தான் அர்த்தம். இப்போ சொல்லுங்கள், நம்ம ஜெபம் தேவனுடைய சத்தத்துக்கு, நம்ம செவிகளுக்கு எட்ட முடியாதபடிக்கு இது காரணமாக இருக்குது. யாரை குறித்தும் குறை பேசுதல், யாருடைய முகத்துக்கு மறைவாய் எந்த ஒரு அநியாயமான கிரியைகளும் பேசாதிருத்தல். உண்மையாகவே நடந்திருந்தா கூட நாம் அதை நியாயம் தீர்க்கிறதுக்கு உங்களுக்கு எனக்கு என்ன அதிகாரம் இருக்குது? யாரை பற்றியும் பேசுவதற்கு நமக்கு எந்த அதிகாரமும் கொடுக்கப்படலை. இன்றைக்கி இது வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு வழியாகிடுச்சு. இப்போது அநியாயமாக மற்றவங்கள பற்றி பேசுறது, அநியாயமாக அக்கிரமாக பேசுறது. இன்றைக்கி தெய்வ பிள்ளைகளுக்குள்ளே இந்த காரியம் இருக்கவே கூடாது. அநியாயமே உங்கள் கண்ணு முன்னால் நடந்தாலும், ஆண்டவராக இயேசுவுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா ஒரு வேசியை கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. இவன் அநியாயம் செய்துட்டா ஆண்டவரை, இன்றைக்கி நியாய புஸ்தகத்தின்படி நம்ம என்ன பண்ணணும்? கல்லெறிஞ்சு கொல்லணும் அப்படின்னு வந்து சொல்லும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? ஆமாம் ஆமாம், இவ்வளோ பெரிய பாவம் செஞ்சுட்டா, எல்லாரும் கொண்டு வந்து கல்லை போடுங்க அப்படின்னு சொல்லலை. நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்ற வந்தவர் சொல்கிறாரு, முதல்ல யார் நீங்கள் பாவம் செய்யலையோ முதல் கிளை போடுங்க. அங்கே யாராவது இருந்தாங்களா? அப்போ என்ன நிலமை? அங்கே எல்லாரும் பாவம் செய்கிற ஆள் தான், யாருமே இங்கே பரிசுத்தவான் இல்லை, யாருமே. அதால் தான் அரசு என்னை கூட நீங்கள் நல்லவன் சொல்லாதீங்கப்பா, பிதாவை தவிர ஒருவரோ நல்லவங்களே இல்லைன்னு இயேசுவே சொல்லியிருக்கிறாருன்னா, இப்போ இங்கே இருக்கிற நாம் யார் நல்லவங்க? மற்றவங்கள பற்றி குறை பேசுறதுக்கு நாம் என்ன பர்ஃபெக்ட்டு, நாம் என்ன ரைட்டு? யோசிச்சு பாருங்களேன் கொஞ்சம். அப்போது எந்த விதத்துலையும் நாம் மற்றவர்களை குறை சொல்ல, மற்றவங்களை வேதனைப்படுத்த, தேவையில்லாத வார்த்தைகளை பேச, புனைத்து பேச நாம் இதற்கு தகுதியானவர்கள் அல்ல என்பதை நீங்களும் நானும் உணர்ந்து அந்த பாவ சுபாவங்களை விட்டு விலகி வரணும். குற்றம் சொல்லுதல், கசப்பு விரோதங்களை தூண்டி விடுதல், சண்டையை தூண்டி விடுதல், எரிச்சலை தூண்டி விடுதல், இதெல்லாம் கூட பாவம்தான். விக்கிரக ஆராதனைக்கு ஈக்குவலான பாவம். நீங்கள் விக்கிரத்தை விட்டு மனம் திரும்பி வந்திருக்கலாம், ஆனால் இங்கே வந்ததுக்கு அப்புறம் சண்டையும் பிரச்சனையும் கிளப்பி விடுவீங்க அப்படின்னா, காரணமில்லாத காயங்களை உருவாக்குவோம் அப்படின்னா, நாம் இன்னும் விக்கிரக ஆராதனையை விட்டு வரல என்பது தான் நிச்சயம். அல்லேலூயா. விக்கிரக ஆராதனை செய்கிறவன் தேவன் எப்படி விரும்புவார்? விக்கிரக ஆராதனை செய்கிறவனுடைய நிலைமை என்ன? அவருடைய பார்வையில் அவர் கேவலமாக நினைக்கிறார், தூக்கி எறிகிறார். விக்கிரக ஆராதனை செய்கிறவங்க அவங்க என்ன பண்ணுறதில்ல, மனதார ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளலை. தேவச்சனமே, இப்படி சொல்வதனால நீங்கள் வேறு ஏதாவது யோசிக்காதீங்க. ஆண்டவர் பாவத்தை வெறுக்கிறார ஒழிய எந்த மனிதனை அவர் வெறுக்கிறவர் அல்ல. அப்போ இன்னைக்கு அவர் எதிர்பார்க்கிறது என்ன நம்மக்கிட்ட? பாவத்தோடு நீ என்கிட்ட வராது, பாவத்தோடு என்கிட்டத்தில் சேராது. அப்போது ஆண்டவர் அதுக்கு தான் அவர் முகத்தை மறைச்சிக்கிறார். அவர் தான் விலகி போகிறார். அவர் விலகி போகாதபடி அவருடைய பிரசனத்தை நீங்களும் நானும் உணரணும். உங்கள் ஒவ்வொரு சத்தத்தையும் அவர் கேட்கணும். அப்படின்னா நமக்குள்ளே இருக்கிற பாவ சுபாவங்களை உணர்ந்து என்ன பண்ணணும்? நீங்கள் அடுத்துக்கு தொடர்ந்து வாசிங்க. அதே ஏசாயா 1:16 உங்களை கழுவி சுத்திகரித்து உங்கள் கிரியைகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓயுங்கள். என்னத்தை செய்த விட்டு ஓயினோம்? தீமை செய்வதை விட்டு
ஓயுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நன்மை செய்ய படியுங்கள், நியாயத்தை தேடுங்கள், நியாயத்தை தேடுங்கள், ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, ஒடுக்கப்பட்டவனை ஆதரித்து, கற்ற பிள்ளையின் நியாயத்தையும் விதவையின் வழக்கையும் விசாரியுங்கள். விதவையின் வழக்கையும் விசாரி. முக்கியமா விதவைகளுக்கு முன்னால வாய் திறக்காதீங்க. யாரும் அவங்க அநியாயம் செஞ்சாலும் சரி, நல்லது செஞ்சாலும் சரி. ஏன்னா விதவை விசாரிக்கிறவர் யாரு? கர்த்தர். அவங்களுக்கு விரோதமாக நம்ம வாயை திறந்தோம்னா நமக்கு வேதனை வந்துடும். ஸோ இதெல்லாம் திக்கற்ற பிள்ளைகளுக்கு நம்ம விரோதமாக செயல்படவே கூடாது. அநாதைகள், ஆதரவற்றவர்களுக்கு விரோதமாக நம்ம எந்தவித வீணான வார்த்தைகளையும் பேசிடக்கூடாது. ரொம்ப நம்ம இதெல்லாம் சாதாரணமாக நினச்சி ஒரு சில நேரம் செஞ்சிடறோம். ஆனால் அதோட விளைவு எவ்வளோ ஒரு பாதிப்பை கொடுக்குதுன்னு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும். சத்தியத்தில் நீங்கள் தேவனோடு நெருங்கி வர இதை எல்லாவற்றிலும் நம்ம இன்னும் சுத்திகரிக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்குது. தெய்வஜனமே, இவை எல்லாவற்றையும் செய்து வாசிங்கம்மா. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். போதுமா? 19ஆம் வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனம் திருந்தி இந்த மாதிரி காரியத்தை எல்லாம் உணர்ந்து மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். தேசம் எவ்வளோ சீர்கேடில் இருந்தாலும் சரி, இயற்கை எவ்வளோ பயங்கரமாக மாறிட்டு இருந்தாலும் சரி, எவ்வளோ அழிவு நாச மோசம் அவங்க முன்னாடி இருந்தாலும் சரி, யார் ஒருவர் இந்த சத்தியங்களை கேட்டு பாவத்தை விட்டு மனம் திரும்பி அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமோ அவர்கள் தேசத்தின் நன்மையை புசிப்பார்கள். உங்களுக்காக எனக்காக தேசத்தில் நன்மை ஆண்டவர் வச்சிருக்கிறார். எங்கேயோ ஒரு ஓரத்தில். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவச்சனமே, நம்மை காக்கிறவர் தேவன். நமக்கு அதாவது நடுக்கடலில் இருக்கிற திமிங்கிலத்துக்கு கூட டைமுக்கு டைம் ஆகாரம் கொடுக்குறாராம். இந்த பூச்சி புழுக்களுக்கு கூட தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் கரெக்டாக கொடுத்துட்றாராம். உங்களை என்னை அவர் மறக்கிற தேவனா? உங்களை என்னை அவர் விட்டுருவாரா? அவர் மறக்கவே மாட்டார். அவர் முகத்தை மறைக்கவே மாட்டார். ஆனால் எப்போ அவர் நம்மளுக்கு மறைஞ்சு போவார்னா, நம் பாவத்தோடையே வாழும் பொழுது அவர் நமக்கு முகத்தை மறைக்கிறார். பாவத்தை விட்டு விலகி, தீமையை விட்டு விலகி நன்மை செய்யும் போது தேவன் அவருடைய முகத்தை நம்ம மேல பிரசன்னமாக்குகிறார். அல்லேலூயா. அதனாலே உண்டாகிற மேன்மை என்ன? ஆண்டவர் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தை கொடுப்பார், அதனோட அவர் வேதனையை கூட்டார். அவர் கொடுக்காத ஐஸ்வர்யம் வேதனையாக இருக்கும். அவர் கொடுக்காத ஐஸ்வர்யம் நமக்கு மனநோவை உண்டாக்கும். அது என்னன்னு உங்களுக்கு புரியும் நான் விசுவாசிக்கிறேன். அவர் கொடுக்குற ஐஸ்வர்யம் நமக்கு வேதனையாக இருக்காது. தேவச்சனமே, அவர் கொடுத்தா அதில் வேதனை இருக்காது. அதை நேர்த்தியாக நடத்துவார். இந்த இடத்துல சொல்லியிருக்கிறபடி தேசத்தின் நன்மைகளை நீங்களும் நானும் புசிப்போம். அல்லேலூயா. மூன்றாவதாக, சஞ்சலத்திலேயே ஆலோசனையாக இருக்கும். கவலை கவலை கவலை, எதுக்கெடுத்தாலும் மனக்கவலை, எதை நினைச்சாலும் மனக்கவலை. இந்த மனக்கவலை, இந்த வேதனை, உண்மையாகவே தாவீது சொல்கிற இந்த வார்த்தைக்கு அவர் பொருத்தமானவர். ஏன்னா அவரை சுற்றி எந்த பக்கம் திரும்பினாலும் உபத்திரம் தான். சொந்த பிள்ளை உபத்திரம், பெத்த பிள்ளைங்க மன நிம்மதி கொடுக்கல. அவருடைய மாமனார் ராசாட்சியை கொடுப்பேனாரு, அவர் சுற்றி சுற்றி அவரை கொலை பண்ண தேடுறார். கட்டின பொண்டாட்டி விட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான். அவன் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லை. எந்த பக்கம் திரும்பினாலும் கூட இருந்த அத்தனை பேர் இவனை தூஷிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீமையை இவன் பின்னாடியே தூஷிச்சுன்னு வரான். எல்லாரும் இவனை கேவலப்படுத்தி பேசுகிறான். ஆனால் இவன் யாருக்கு எந்த அநியாயத்தையும் செய்யல. எந்த பக்கம் திரும்பினாலும் நன்மையை செய்த மனுஷனுக்கு எல்லா பக்கத்துலையும் தீமை. உங்களுக்கு எனக்கு இந்த சுச்சுவேஷன் இருந்தாலும் நிச்சயமாக கவலைப்பட தான் செய்வோம். அல்லேலூயா. நன்மை செய்து தீமை வரும்போது கவலை தானா வரதான் செய்து. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இங்கே தாவீது கேட்குறாரு, நான் எவ்வளோ காலம்தான் இந்த கவலையை சஞ்சலத்தையே யோசித்து கொண்டு இருப்பேன். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, பதில பாருங்க. எசேக்கியேல் புஸ்தகம் 28:16 வசனத்தை வாசிங்க. அதனால் கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறதாவது, இதோ அஸ்திபாரமான ஒரு கல்லை நான் சீயோனிலே வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் விலையேற பெற்றதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லா இருக்கும். விசுவாசிக்கிறவன் பதறான். கவலைப்படுறவங்க அப்ப எப்படிப்பட்ட ஆட்கள்? எப்படிப்பட்ட ஆளுங்க? விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா இல்லாத ஆளுங்க தான். விசுவாசிக்கிறவன் பதறான். தாவீதுக்கு ஒரு விசுவாசம் இருந்தது. தேவன் எனது வலது பட்சத்தில் இருக்கிறார், ஒருவனை என்னை அசைக்கவே
நான் இடது பக்கம் காட்டிட்டேன்னா இந்த பக்கம் காட்டிடுறேன். தேவன் என் வலது பட்சத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை. தாவீதுக்கு அந்த கிருபை. ஆனால் நமக்கெல்லாம் என்ன கிருபை தெரியுமா? அவர் மேலேயும் அவர் கீழேயும் வலதுபுறமும் இடதுபுறமும் நம்மை சுற்றிலும் அவர் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. தாவீதுக்காவது வலது பட்சத்தில் தான் இருந்தார். அவர் நம்மை சுற்றிலும் இருந்து பாதுகாக்கிறார். இந்த விசுவாசம் இருக்கிறவங்க எதை நினச்சி கவலைப்படணும் சொல்லுங்க? படகுல போயிட்டே இருக்கிறாங்க சீஷர்கள். ஏசப்பா நல்ல உறக்கத்தில் இருக்கிறாரு, கடலும் காற்று கொந்தளிக்குது. சான்ஸே இல்லை ஒரு மனுஷன் அந்த காற்றுலையும் தண்ணி அலப்பாதிர இடத்துல தூங்குறதுக்கு சான்ஸ் இல்லை. ஆனால் ஆண்டவர் நிம்மதியாக தூங்குறார். பக்கத்தில் இருக்க சீஷர்கள் கத்துறாங்க, ஆண்டவரே நாங்கள் மடிந்து போகிறோமே, உமக்கு கவலை இல்லையா? அப்போ ஆண்டவர் எழும்பி, பா நீங்கள் இவ்வளோ கவலைப்படுறீங்களா? நீங்கள் கவலைப்படாத, நான் உன் கூட இருக்கிறேன். அப்படியா சொன்னார்? அற்ப விசுவாசி. தாவீது சொல்கிறாரு, கர்த்தர் எனக்கு முன்பாக கேடகமாக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்கள் ஒன்றை யோசிங்க, உங்கள் ஒவ்வொருவருக்கு முன்னால் அவர் கேடகமாக இருக்கார். கேடகம் என்ன என்பது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். இந்த கேடகம் வைத்திருக்கிற அந்த மனிதனை என்ன பண்ண முடியாது? எதிரியின் எந்த வாளாக இருக்கட்டும், அம்பாக இருக்கட்டும், தண்டாயுதமாக இருக்கட்டும், எதை வச்சு அவன் அடித்தாலும் எதுக்கு தான் அடி விழும்? எதுக்கு தாங்க அடி விழும்? எதுக்கு தாங்க அடி விழும்? கேடகத்துக்கு தான் அடி விழும். பின்னாடி இருக்கிற மனுஷனுக்கு கேடகத்தை பிடிச்சிட்டு, ஐயோ என்னை அடிக்கிறானே, என்னை உதைக்கிறானே, ஐயோ எனக்கு இவ்வளோ பிரச்சனை, ஐயோ எனக்கு இந்த வேதனைன்னு சொல்லி கையா குக்கரில் இட்டுட்டு இருந்தா முன்னாடி நிற்கிற தேவன் என்ன யோசிப்பார்னு நினைக்கிறீங்க? எப்படி இருக்கும் அவருக்கு? அடி வாங்குறது நான், நீ எதுக்கு சும்மா பின்னாடி கத்திக்கிட்டு இருக்க? அதுதான் நம்முடைய நிலைமை. அநேக இடத்துல நம்ம தேவையில்லாமல் புலம்பி கண்ணீர் விட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கோம். நமக்கு முன்னாடி நிற்கிற தேவனை பார்த்துட்டா இந்த புலம்பல் நமக்கு வரப்போவது இல்லை. அவர் எல்லாம் பார்த்துக்குவார், அவர் எல்லாம் செஞ்சுப்பார், அவர் எல்லாம் எனக்குரியதை அதை தான் புரிஞ்சுட்டு தாவீது சொல்ல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. அவர் எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டார். உங்களுக்காகவும் எனக்காவது, அதாவது இயேசு கிறிஸ்து அடிக்கப்படாத காலத்திலேயே அவருக்கு அவ்வளோ பெரிய நம்பிக்கைனா, இன்றைக்கி உங்களுக்காக எனக்காக இயேசு ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்துருக்கிறாருங்க. விளைக்கிறைமா நம்ம எடுத்திருக்கிறாரு. நமக்காக அவர் செய்து அதிகம். அல்லேலூயா. நம்மளை ஒரு நாளும் காசு கொடுத்து ஒரு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு விலையேற பெற்று தங்கமே வச்சுக்கலாம், ஒரு தங்க மோதிரத்தையும் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வருங்க. காசை கொடுத்து வாங்கினதுக்கப்புறம் நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணுற விதம் எப்படி இருக்கும்? எங்கே வேணாலும் தூக்கி வச்சுருவீங்களா? வீட்டில் எத்தனை வந்து ஷெல்ஃபில் வச்சுருவீங்களா? அதை எங்கே எத்தனை போய் பத்திரமா வைப்பீங்க? அது எவ்வளோக்குள்ள பாதுகாக்கணுமோ. ஹேண்ட்பேக்கில் போட்டால் ஹேண்ட்பேக் மேலே கை இருந்துகிட்டே இருக்கும், வீட்டுக்கு வரலாம் இல்லையா? அதை எடுக்கவே மாட்டோம். வீட்டில் வந்து லாக்கரை திறந்து பீரோக்குள்ளே வச்சு பூற்றி சாவி எங்கே தான் இருக்கும்? இடுப்புலையே தான் இருக்கும். அதை சேஃபாக வச்சுருக்கணும்னு நினைப்போம். மோந்திரனவும் லாக்கரில் இருக்கும், ஆனால் அதை சேஃபாக பூட்டி சாவி நம்ம இடுப்புலையே தான் இருக்கும். அந்த இடுப்பை விட்டு கழவே கழாது. பிள்ளைங்க தெரியாமல் பிடுங்கிட்டாலும் அடித்து பிடிச்சி அதுக்கிட்டேருந்து பிடுங்கி திரும்ப பத்திரமா வச்சு. இப்போ சிரிக்கிறவங்களாம் அப்படிப்பட்ட ஆட்கள். அல்லேலூயா. அப்போ எவ்வளோ சேஃப் பண்ணுற நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அப்போ உங்களை என்னையா அவர் விளைக்கிற ரத்தத்தையே கொடுத்து வாங்கியிருக்காருங்க. நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தினால விளைக்கிரயமா பெற்றுக்கொள்ளப்பட்டவர்கள். அவர் சும்மா ஏனோ தானோன்னு வச்சிருப்பாரு நம்மளை. பயப்படாதீங்க, எந்த சூழ்நிலைக்கும் பயப்படாதீங்க. எது உங்களை எதிர்த்து நின்னாலும் கவலையப்படாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. தேவன் உங்களை பாதுகாக்க வல்லவரார். எந்த மனக்கவலைக்கும் எந்த மனசோர்வுக்கும் நீங்கள் இடம் கொடுக்கவே கூட. இன்றைக்கி உலகம் அதிகமாக அழியிறது என்ன தெரியுமா? 10 வயசு பிள்ளையிலேருந்து மன டிப்ரெஷனுக்கு மாத்திரை சாப்பிட்றாங்க. மைண்ட் டிப்ரெஷன். படிக்கிற பிள்ளைங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷன், காலேஜ் போகிற பிள்ளைங்களுக்கு மைண்ட் டிப்ரெஷன். அந்த காலத்துலலாம் வயசானவங்களுக்கு தான் டிப்ரெஷன் வரும். டிப்ரெஷன்றது எங்கள் சந்ததியில் நாங்கள் கேட்டதே இல்லை. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் டிப்ரெஷன், எல்லாத்துக்கும் டிப்ரெஷன். வாலிப பிள்ளைங்களுக்கு, கல்யாணம் ஆனவங்களுக்கு, கல்யாணம் ஆகாதவனுக்கு ஆவலையான் டிப்ரெஷன், ஆனவனுக்கு ஆயிடுச்சேன் டிப்ரெஷன். என்ன தான் பண்ணேன்? படித்தவனுக்கு ஐயோ படித்து வாங்க முடியலையேன் டிப்ரெஷன், படிக்காதவனுக்கு படிப்பே வரலையேன் டிப்ரெஷன். எப்படி காப்பாற்றுறது மக்களை? கவலைப்படுகிறதுனால ஒருவன் தன் சரீரத்தில் ஒரு மனத்தை கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. அப்புறம் இன்னத்துக்கு இந்த அங்கலாய்ப்பு. விடுதலிட்டு கர்த்தர் மேலே விசுவாசத்தில் உறுதியாக இருங்க. நீதிமான் விசுவாசத்தில் உறுதியாக இருப்பான். படிக்க முடிஞ்சா எவ்வளோ படிக்க முடியுமோ படிக்க முடியுங்க. அதுக்கு முன்னே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? பார்த்துக்குவார்.
வேலைக்காக பிரயாசப்பட்டதை நீங்கள் படுங்க, வேலை தர்றதை அவர் தருவார். அல்லேலூயா. அதுக்காக வீட்டில் மூலையில் முடக்கிட்டு படுத்துக்கிட்டு எனக்கு 100 மார்க் வரணும்னு ஆசைப்பட்டா முடியுமா? புக்கே திறக்க ஆசைப்படாதப்ப மார்க் மட்டும் வந்துருமா? வேலை தட போவே போகாத எனக்கு கவர்மெண்ட்லேருந்து வேலை கிடச்சிரும்னு கிடைக்கும் ஆசைப்பட முடியுமா? முடியாது. பிரயாசப்படணும். விசுவாசத்தில் உறுதியாக நில்லுங்க. கர்த்தர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்க வல்லவராக. கவலைக்குரிய பெரிய ரெமடி விசுவாசத்தில் உறுதியாக இருக்கிறது. அல்லேலூயா. 4வது காரியம், எதை குறித்தும் எதுவரைக்கும் என் சத்ரு என் மேல் தன்னை உயர்த்துவான் என்று தாவீது வேதனையோடு கேட்குறேன். எவ்வளோ காலந்தான் இந்த போராடும், எவ்வளோ காலந்தான் இந்த சத்ரு என் மேலே போராடுவான், எவ்வளோ காலந்தான் இந்த பிசாசின் வல்லமையில் நான் அகப்பட்டு கொண்டு வேதனைப்படுறது, எப்போ தான் என் குடும்பத்துக்கு விடுதலை கிடைக்கும்? நிறைய இந்த சூன்ய மந்திரத்திலிருந்து விடுதலை ஆகி வந்துட்டாலும் கூட, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததுக்கப்புறம் கூட அநேகர் இன்னும் அந்த சூன்ய மந்திரத்தில் போராடி கொண்டு இருக்கிறாங்க. ஒரு சில நேரம் எனக்கு திரும்ப அந்த சூன்யம் அட்டாக் ஆகிடுச்சோ, திரும்ப அந்த பிசாசின் வல்லமை என் வீட்டுக்குள்ளே வந்துச்சோ, எனக்கு இந்த வேதனை அதனால தான் வருதோ, இப்படிப்பட்ட சிந்தனைகள் நமக்குள்ளே வரும். வேதம் தெளிவாக சொல்லுது. 1 யோவான் 5:18 நீங்கள் வாசிங்க. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். சத்தமா சொல்லுங்களேன். பொல்லாங்கன் அவனை தொடான். நல்ல சத்தமா சொல்லுங்களேன். பொல்லாங்கன் அவனை தொடான். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமே இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்ற. இங்கே வந்து உட்காந்துட்டு இன்னும் பில்லி சூனியத்தை நம்பிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. சரி, இது ஒரு பக்கம் ஓடினாலோ, இன்னொரு பக்கம் எந்த பிரச்சனை வந்தாலும் சாத்தான் எனக்கு இப்படி பண்ணிட்டான், சாத்தான் இப்படி பண்ணிட்டான், சாத்தானால என் வீட்டில் இவ்வளோ பிரச்சனை, பிசாசால இந்த பிரச்சனை. அல்லேலூயா. பிசாசை விசுவாசித்து டெய்லி கூப்பிட்டுட்டே இருந்தால் அவன் என்ன பண்ணுவான்? சும்மா இருக்கான் கூட என்ன பண்ணுவான்? தேடி வந்து டெய்லி நம்மளை அழைக்கிறாங்க, போய் அவங்களுக்கு என்ன விஷயம்னு விசாரிச்சுட்டு வந்துடுவோம் அப்படின்னு வந்துடுவான் உள்ள. பிசாசு வார்த்தையை டெய்லி அறிக்கையிடுறதை விட இயேசு என்னோட இருக்கிறார், நான் இயேசுவால பிறந்தவன். ஹல்லேலூயா. ஆனால் சில பழையவைகள் எல்லாம் ஒழிந்தது, நான் புதிய மனுஷன் ஆனேன். எனக்குள்ளே பழையவைகள் ஒழிந்து நான் புது ஆவியை பெற்றிருக்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் இந்த உலகத்தின் வித்தா இராதபடி நான் தேவனுடைய வித்தா இருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தேவனுடைய வித்தா இருந்தபடினால தான் அவர் மனுஷனா இந்த உலகத்தில் வாழும்போது அவரிடத்துல ஒரு குற்றத்தை யாரால என்ன பண்ண முடியல. இன்னைக்கு வரலாம் தேடுறாங்க, கண்டுபிடிக்கவே முடியல. இயேசுவை எப்படியாவது குற்றப்படுத்தினோம், அவரை எப்படியாவது குறை சொல்லினோம், அவர்கிட்ட இருக்கிற பாவத்தை கண்டுபிடிக்கணும்னு இன்னைக்கு வரல மனிதர்கள் தேடிக்கொண்டு இருக்கிறாங்க. ஒருவனாலும் அந்த குறைய சொல்ல முடியவே இல்லை தேவச்சனம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவர் தேவனுடைய வித்தா இருக்கிறார். அல்லேலூயா. அதான் தான் கடைசியில் ஆண்டு சொன்னார், உலகத்தின் அதிபதியான என்னிடத்துல வருகிறான், என்னிடத்துல அவனுக்கு ஒன்றுமே இல்லை, தைரியமாக கரை வச்சு நிற்கிற, உனக்கிட்ட உன்னோட சரக்கு ஏதாவது என்கிட்ட இருந்தால் எடுத்துக்கப்பா. இன்னைக்கு நீங்களும் நானும் சொல்ல முடியுமா? நானும் நீங்களும் தேவனுடைய வித்தா இருக்கணும். தேவன் விரும்புகிறார். நமக்கு அம்மா அப்பாவோட வித்து தான் இன்னைக்கு உலகத்தில் நம்ம உருவாக்குச்சு. ஆனால் உருவாக்கப்பட்ட அந்த வித்து நமக்குள்ளே என்ன பண்ணக்கூடாது? எங்கள் அப்பா அம்மா இதை செஞ்சாங்க, ஸோ இதே குணம் எனக்குள்ளே ஃபாலோ ஆகிட்டு வருது, அதை மாற்றிக்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மாற்றிக்கலன்னா நீங்கள் தேவனோட வித்தா இருக்க முடியாது. நீங்கள் மாறணும், எல்லாத்தையும் விட்டு கொடுக்கணும். நீங்கள் இந்த உலகத்தின் வித்தா இருக்கக்கூடாது. இந்த உலகத்தின் கிரியைகளுக்கு நீங்கள் அடிபணிந்தவர்களாம் அடிமைகளாக இருக்கக்கூடாது. அருமையான தேவஜனமே, பிசாசு நம்மை ஆண்டு கொள்ள எந்த இடத்துல நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இயேசு கிறிஸ்து தேவனாக இருக்கிறாருங்க, அவரால் பாவம் செய்யாமல் வாழ முடிஞ்சது. இந்த உலகத்தின் காரியங்களுக்கு அவர் இடம் கொடுக்கல, அடிமை ஆகலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அவர் தேவனுடைய வித்தா இந்த உலகத்துக்கு வந்தார். எந்த மனுஷனோட வித்தும் அவருக்குள்ளே இல்லை, அதனால அவர் பரிசுத்தமாக வாழ்ந்துட்டார் அப்படின்னு நினச்சிக்கலாம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே ஒரு உதாரணத்தை ஆண்டு நமக்கு வச்சிருக்கிறார். நான் தேவனுக்கு விரோதமான பாவம் செய்வது எப்படின்னு கேட்ட ஒரு மனுஷன் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. யோசேப்பு சொல்றாங்க, வாலிபன் அவன் பாவம் அவனை நெருங்கி வரும் பொழுது அவன் அதை விட்டு விலகி என்ன பண்றான்? நான் மனுஷ வித்து இல்லை, நான் தேவனுடைய வித்து.
ஒரு நாள் சாத்தானோட இச்சைகள் என்னை தொட நான் இடம் கொடுக்கவே மாட்டேன். சாத்தானோட கிரியைகளை அவனுக்கு வந்த துரோகம், அவனுக்கு நடந்த அநியாயம், அவன் இந்த தகப்பன் வீட்டிலிருந்து எகிப்தில் ராஜாவாகிற வரையிலும் ஒவ்வொரு நாளும் இந்த உலகத்தில் தான் வாழ்ந்துட்டு இருந்தான். ஆனால் எந்த இடத்துலும் யோசேப்பு இந்த பாவம் செஞ்சான், யோசேப்பு இந்த அநியாயம் செஞ்சான், கர்த்தருக்கு விரோதமான காரியத்தை செஞ்சான், நீங்கள் எங்கேயாவது ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சி பாருங்கள். முடியவே முடியாது. முதல்ல ஒன்று செஞ்சான். அப்பா கூட இருக்கும்போது தன் சகோதரர்கள் செய்கிற அநியாயத்தை எல்லாம் போய் அங்கே அப்பா கூட இருக்கிற வேலை தான் அந்த வேலையை கூட செஞ்சான். அப்பா விட்டு வந்தான், அதை கூட விட்டுட்டான். அல்லேலூயா. இந்த உலகத்தில் நடப்பிக்கிற எந்த கிரியும் அவனை என்ன பண்ணலை, பாதிக்கவே இல்லை. விரோதம் பாராட்டலை, கசப்பு பாராட்டலை, எரிச்சல் ஆகலை, எந்த ஒரு காரியமும் அவன் வாழ்க்கையில் இல்லை. அப்போ இந்த உலகத்தில் எல்லாரும் போல் அவங்கெல்லாம் செய்கிறாங்க, நானும் அப்படி தானே இருக்கணும், உலகத்தை போல தாங்களே நாங்களும் இருக்கணும். நம்ம உலகத்தில் போகிற இருக்கிறதுக்கு அழைக்கப்பட்டவர்கள் அல்ல, நாம் அவர்கள் அல்ல என்பதை நீங்களும் நானும் புரிஞ்சிடணும். உலகத்தான் செய்கிறதையே நாமளும் செய்யணுன்றது கட்டாயம் அல்ல. அவர்களால் நாம் வேறு பிரிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. உலகத்தில் இருங்கள், ஆனால் உலகத்தால் என்ன பண்ணாதீங்க. அதுக்காக நம்ம எங்கேயும் போய் இமயமலையில் போய் சன்னியாசியாக வாழ முடியாது. உலகத்தில் தான் வாழ்ந்தாகணும், குடும்பத்தில் தான் வாழ்ந்தாகணும், சொந்த பந்தங்களோட தான் வாழ்ந்தாகணும், ஃப்ரெண்ட்ஸோடு தான் வாழ்ந்தாகணும். போகிற நல்லவன் கெட்டவன் எல்லாரையும் தான் நம்ம பார்க்கணும். எல்லாரோடையும் தான் ஐயோ நான் பரிசுத்தவான், நான் யார்கிட்டையுமே பேச மாட்டேன்னு இருக்கலாம் முடியாது, பேசிட்டு தான் ஆகணும். ஆனால் பேசும்பொழுதும் அவர்களோட பழகும் பொழுதும் யாரோட நீங்கள் உறவு கொண்டாலும் நீங்கள் யாருடைய வித்தாக இருக்கிறீங்க, நீங்கள் யாரோட உறவாக இருக்கிறீங்க என்பதில் கவனமாக இருக்க வேண்டியது தான் அவசியம். அல்லேலூயா, அல்லேலூயா. சாத்தான் அப்படிப்பட்டவர்களை என்ன பண்ணுறானா, தொட வரான். எப்போ இந்த உலகத்தின் வித்தாக இருக்கிறேன்னு நீங்கள் அவனுக்கு ஒப்பு கொடுக்குறீங்களோ அவங்கள ஆளுக செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ தேவனுடைய வித்தாக இருக்கிற ஒருவரையும் பிசாசு என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது என்று வேதம் சொல்லுது. 1 யோவான் 3 அதிகாரம் 9 10 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியினால் பாவம் செய்ய மாட்டான். இந்த பாவம் இச்சையினால் உண்டாகிற பாவம் இல்லை. ஒருத்தன் எனக்கு அநியாயம் செஞ்சா நான் திரும்ப அநியாயம் செஞ்சிருவேன். ஒருத்தன் எனக்கு கடுப்பாக பேசுனா நானும் பேசிடுவேன். ஒருத்தன் எனக்கு உடனே சினிமாக்காரெலாம் சொல்கிறாங்க, கடுப்பாக பேசுனா தெரியாது உங்களுக்கெல்லாம், நீங்களாம் இவ்வளோ நல்லவங்களாக இருக்கீங்கப்பா. மற்றவன் நம்மளை கடுப்பாக ஏற்றுனா கம்முன்னு இருக்கணும்னு உலகத்தான் சொல்லி கொடுக்குறான். ஆனால் உங்களுக்கும் எனக்கு என்ன பண்ண மாட்டேங்குது, எதிர் வீட்டுக்காரம்மா தொடப்பத்தை ஏற்றுன்னு வெளியே குப்பை நீங்கள் போட்டிங்கன்னு பெருக்கி திட்டிட்டு வந்துச்சுன்னா நீங்கள் பின்னாடியே போய் என்ன பண்ணுறீங்க, தண்ணி தெளிச்சுட்டு அத்தை ஒரு 4 வார்த்தை கேட்டுட்டு வந்துட்டா தான் நமக்கு திருப்தியாக வருது. இப்படி ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்துக்கும் நாம் உலகத்தில் நடப்பிக்கிற கிரியைகளை நாம் நடப்பிக்காதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நாம் தேவனால் பிறந்தவர்கள். அல்லேலூயா. நம்ம தேவனுடைய வித்தா இருக்கிறோம். ஒரு கண்ணத்தில் அரைஞ்சா மறு கண்ணத்தையோ காட்ட வேண்டியவங்களா இருக்கிறோம். இன்னைக்கு அந்த ஒரு சுபாவத்தை நமக்குள்ளே வளர்த்து கொள்ளுமானால், நாம் தேவனாய் வித்தாய் இருக்குமானால் பிசாசு நம்மளை என்ன பண்ண முடியாது, தொடவே முடியாது. அவன் எந்த இடத்துல நம்மளை டச் பண்ணவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா.